டியூஸ்டே மார்னிங் 3 நாள் லீவ் விட்டு 4வது நாள் ஸ்கூல் தொறக்கும்போது பசங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல. எனக்கு ரொம்ப சோம்பேறியாவே இருந்தது உடம்பு எழுந்து கிளம்பி அனுப்புறதுக்கு. எப்பயுமே நைட்டே அயர்ன் பண்ணி வச்சுருவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால மார்னிங் தான் அயர்ன் பண்ணிட்டு பாப்பாங்கள கிளப்பி அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா துணி ஃபுல்லா ரேக்லாம் ரொம்ப அசிங்கமா இருந்தது. எடுத்து போட்டு மடிச்சேன். மடிச்சு வச்சுட்டு ஈவினிங் போல பாப்பாவ ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரும்போது பார்த்தா அவளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவா. அதில கோல்டு மெடல் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி. பாப்பா சர்டிஃபிகேட் நெறைய வாங்கிட்டு வருவா. இந்த மாரி கோல்டு மெடல் இதெல்லாம் வாங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஈவினிங் போல அப்பா வந்திருந்தாங்க. அப்பாவ கூப்பிட்டுட்டு பார்க் போயிருந்தோம். அண்ணனோட பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாட வச்சுட்டு ஈவினிங் வரும்போது கொஞ்சம் காய்கறிலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். பச்சை மிளகாலாம் மேல காம்பு கிள்ளி எடுத்து வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால அதெல்லாம் கிள்ளிட்டு கொத்தமல்லிலாம் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். நாளைக்கு இன்னொரு vlogல